ஹாய். இன்னைக்கு நான் ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நம்ம மூவொரு தேவன் தெரியும்ல, த ட்ரினிட்டி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. நிறைய பேர் கேட்குறாங்க, ஜீசஸ் வேறையா, பிதா வேறையா, பரிசுத்த ஆவி வேறையா? தேவன் ஒருத்தர் தானே, அப்போ 3 பேரா? ஜீசஸ்ன்றது மெசஞ்சர், அவர் நம்மளுக்காக வந்தவரா? மெசஞ்சர் தானே, அவர் எப்படி கடவுளாக முடியும்? அவர் கடவுளாகவே ஆக முடியாதுல்ல. நிறைய பேர் அவர் ஒரு தூதர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வருஷத்தில் கிளியராக கொடுத்துருக்கு. எப்படின்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அப்ப தேவன் எதுக்கு எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு மனுஷனை படைக்கும் போது மட்டும் அவர் சொல்றாரு, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப யார்கிட்டயும் அவர் பேசுறாரு, யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்மளை மனுஷனை படைக்கிறார். அவரோட ரூபத்தில் நம்ம படைக்கிறோம்னு சொல்லிட்டு. இப்போ யாரா இருக்க முடியும்? புரியுதுங்களா? இன்னொருத்தவங்களும் இருந்திருக்கிறாங்க அங்கே. அதான் அவங்ககிட்ட பேசிட்டு தான் அவங்க நம்மளோட செயலாக படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இந்த மனுஷனை படைக்கிறாங்க. அதே மாதிரி மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, சீஷர்கிட்ட ஜீசஸ் சொல்றாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்றாரு. ஜீசஸ் எப்படி சொல்றாருன்னா, ஜீசஸ் என்ன உங்களுக்கு தெரியும்ல, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஞானஸ்தானம் கொடுக்கும் போது, யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கும் போது என்ன ஆச்சு? புறா வடிவிலே அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லியிருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஃபாதர், த சன், த ஹோலி ஸ்பிரிட். ஃபாதர், த சன், த ஹோலி ஸ்பிரிட். இது எல்லாமே வேற வேறன்னு நினைக்கிறோம். ஆனா இது எல்லாமே ஒண்ணுதான், ஒருத்தர் தான் நம்ம இது பண்றோம். ஒரே தேவனா தான் இருக்காங்க. மூவர் தேவன், ஆனா ஒரே கடவுள் தான். ஒருத்தர், ஒரே இதுதான், மூவர் தேவனா இருக்கிறாங்க. அண்ணா அது எப்படி நம்ம எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, எப்படி நம்ம உடம்பு, அவன் நம்மளை படைச்சிருக்காருல, எப்படி பாடி, உடல், பாடி, ஆன்மா, உடல், ஆன்மா, ஆத்மா, பாடி, சோல், ஸ்பிரிட். இதோட செயல்பாடுகள் எல்லாம் வேற தானே, ஆனா அது நமக்குள்ள தானே இருக்கு. நாம தானே இருக்கிறோம். பாடி, சோல், ஸ்பிரிட், ஆன்மா, ஆத்மா, சரீரம், மூணும் நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா நம்ம ஒன்னாதான் இருக்கோம். நம்ம எல்லாமே வேற வேற தான், ஆனா நமக்குள்ள தானே இருக்குது. அதே மாதிரிதான் நம்மள அதே மாதிரிதான் the Father, the Son, the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. புரியுதுங்களா? நல்ல ஒரு இதுதான். ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறது எவ்வளோ அழகா படைச்சிருக்காரு. அவருடைய இதுவாகவே படைச்சிருக்காரு. எல்லாருமே சொல்றாங்க ஜீசஸ் வேற. இப்ப சொல்லுங்க, நீங்க ஜீசஸ் மெசஞ்சரா? அவர் போதகரா? போதகர் மட்டும்தானா? அவர் தான் நமக்காக இறங்கி வந்திருக்காரு. தேவனே நம்மளுக்காக இறங்கி வந்த மாதிரிதான் இது. ஒரு தேவகுமாரனாய், ஒரு ஆட்டுக்குட்டியாய், தேவ ஆட்டுக்குட்டியா, நம்ம பாவங்களை போக்குறதுக்காக வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். அவரும் தேவன் தான். மூவொரு தேவன், ஃபாதர், சன், த ஹோலி ஸ்பிரிட். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதை சொல்ல வந்தேன்னு எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
நம்ம எப்படி ஒரே இதுவாக இருக்கிறோமோ அதே மாதிரி தான் பிதாசுதன் பரிசுத்தாவி ஒன்று தான். ஒரே தேவன், மூவொரு தேவன் ஒன்றாக இருக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம கும்பிடுறோம், ஆராதிக்கிறோம். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய கிஃப்ட். ஓகே, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், அப்போ தான் நம்மளுக்கும் தெரியும். இது தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரைஸ் த லார்ட்.